சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே சேதுவும் தமிழ் செல்வி பேசினதால கண்மணி கிட்ட போய் மெதுவாக பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனால் கண்மணி அப்பாவோட பேச்சை மீறி எதுவுமே செய்ய போகிறதில்ல. அப்புறம் அண்ணன் கேட்குற கேள்விக்கு என்னென்ன பதில் சொல்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே சேதுவும், உன் மனசில் என்ன இருந்தாலும் இந்த அண்ணன்கிட்ட நீ சொல்லலாம். உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் தானே? அப்பாவோட பேச்சை மீறி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இந்த தமிழ் செல்வியாலையும் தமிழ் செல்வி குடும்பத்தாலையும் அப்பா ரொம்ப தலை குனிஞ்சிட்டாரு. இந்த கல்யாணத்தில் தான் அப்பாவோட சந்தோஷமே இருக்குது. அதனால் நீ நல்லபடியாக இந்த கல்யாணத்தை செஞ்சுக்கணும்னு நாங்கள் எல்லாரும் ஆசைப்படுறோம். உன் மனசில் வேறு ஏதாவது இருந்தாலும் நீ எதுக்கும் பயப்படாமல் என்கிட்ட சொல்லலான்னு சேது சொல்ல, இவ்வளோ பேசினதுக்கப்புறமா அப்பாவை நான் அவமானப்படுத்துவேனா அப்படின்னு எதுவுமே இல்லைண்ணே, நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு பொய் சொல்லிடுறாங்க கண்மணி. ஆனாலும் சேது யோசனை பண்ணிக்கிட்டே வெளியில் வர, ஒருவேளை இந்த தமிழ் செல்வி சொன்ன மாதிரி இங்கே கண்மணி வேறு யாரையும் விரும்பியிருப்பாளா? அதனால தான் இவ்வளோ அமைதியாக கல்யாணத்தோட சந்தோஷமே இல்லாமல் ரூம்குள்ளேயே இருக்காளா என்ன அப்படின்னு ஆறுமுகத்தை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. உடனே ஆறுமுகம் சேதுக்கிட்ட, அண்ணே, கண்மணியை நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். கோயிலுக்கு வரப்போ கூட கண்மணி யார்கிட்டேயும் பேசாமல் நல்லா பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கும் வந்துடுவாங்க. கண்மணி மேலே எந்த பெருசாக தப்பும் இல்லை அப்படின்னு சொல்ல, இல்லை, நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் கண்மணியை பற்றி உங்ககிட்ட இதெல்லாம் தெரிஞ்சுக்க கேட்டேன்னு யார்கிட்டையும் சொல்லாத. கண்மணி ஃபோனில் யார்கிட்டையாவது நிறையா பேசுகிறத நீ பார்த்துருக்கிறியான்னு கேட்க, அதெல்லாம் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிடுறாங்க. எனக்கு தெரியும் என் தங்கச்சியை பற்றி. என் அப்பா பேச்சை மீறி கண்டிப்பாக கண்மணி எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டான். இந்த கல்யாணத்துக்கு கண்மணிக்கு முழு சம்மதம். அதனால தான் இங்கே கண்மணி அமைதியாகவே நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னா. அப்படியே கண்மணி வேறு யாரையாவது விரும்பியிருந்தா கண்டிப்பாக என் தங்கச்சி என்கிட்ட சொல்லியிருப்பாளே. இந்த தமிழ் செல்வி தேவையில்லாமல் பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறா. நான் தான் இந்த தமிழ் செல்வியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவமானப்பட்டு நிற்கிறேன். ஆனால் என்னுடைய தங்கச்சி கல்யாணம் ரொம்ப நல்லபடியாக நடக்க போகுது. என் அப்பா எதிர்பார்த்த மாதிரியே என் தங்கச்சி கண்மணியோட வாழ்க்கை நல்லபடியாக அமைய போகுது அப்படின்னு செய்து நினைக்கிறாரு. எங்கள் அப்பத்தா சன்னாசி ராஜாங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டு, என்னப்பா எல்லாரும் வீட்லேயே இல்லாமல் எங்கே போயிட்டு வரீங்க? கண்மணியோட கல்யாணம் எல்லா ஏற்பாடும் நல்லபடியாக நடக்குதா? மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க ஏதாவது ஃபோன் பண்ணி சொன்னாங்களான்னு கேட்க, என்னம்மா இதில் பேச என்ன இருக்குது? அவங்க சம்மதம் சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்களோட பொண்ணும் மாப்பிள்ளையும் வெளியூருக்கு போகிறதுக்குள்ளே இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நானும் மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்கள பற்றி வெளியில் விசாரித்து பார்த்தேன். அவங்களுக்குன்னு நிறைய பெரிய பெரிய ஹோட்டல்லாம் இருக்குது போல். அந்த ஹோட்டல் பிஸ்னஸை தான் இங்கே மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காரு போல். மாப்பிள்ளை நல்லா படித்து நல்லா சம்பாதிக்கிறாரு, பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் பார்க்குறாரு. அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ளை ஆனதுக்கப்புறமா அவருக்கு என்ன பிடிக்குமோ அந்த ஒரு பிஸ்னஸையும் நம்மளே ஆரம்பித்து கொடுத்தா கண்மணியோட வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கும்ல. நான் சம்பாதிக்கிறது சேர்த்து வச்சதுன்னு எல்லாமே என் பொண்ணு கண்மணிக்கு தானே அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா, ஆமாம் ராஜாங்கம், ஏன்னா நம்ம பொண்ணை விரும்பி கல்யாணம் பண்ணிக்க மாப்பிள்ளை முன் வந்திருக்காரு. இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நம்ம எல்லாரும் கொடுத்து வச்சுருக்கணும். சொல்லப்போனால் ஈஸ்வரியால் இப்படி ஒரு வரம் தேடி வரும்னு நானே எதிர்பார்க்கல அப்படின்னு அப்பத்தான் சொல்ல, உடனே சன்னாசியும், ஆமாம்மா, நானும் யோசிக்கவே இல்லை. இங்கே ஈஸ்வரி எப்படியாவது இங்கே சேதுவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். பாவம் சேது தனியாக இருந்து கஷ்டப்படுறான்னு என்கிட்ட சேதுவோட வாழ்க்கையை பற்றி யோசிச்சிருக்கா. ஆனால் கண்மணிக்கு அவங்க சொந்தக்கார ஒரு அண்ணனையே பார்த்து அவங்க குடும்பம் நல்ல குடும்பம்னு பேசி இப்படி கல்யாண ஏற்பாடு வரைக்கும் ஈஸ்வரி கொண்டு வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அங்கே வந்த ஈஸ்வரி, சித்ராணி எல்லாரும் இதை பார்த்துட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க, பாத்தியா, வீட்டில் எல்லாரும் என்னை பற்றி தான் பேசுகிறாங்க, பாராட்டி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கண்மணிக்கு அங்கே இங்கன்னு மாப்பிள்ளை தேடி எந்த ஒரு வரனும் நல்லபடியாக அமையல. சொல்லப்போனால் இந்த மாப்பிள்ளையும் அப்படி தான். கண்மணியை விரும்பியா இந்த கல்யாணத்தை செஞ்சுக்க போகிறாரு? இல்லையே. ஆனால் என்னை எல்லாரும் பாராட்டி பேசுகிறாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் மாப்பிள்ளையோட குடும்பத்தை பற்றியே இவங்களுக்கெல்லாம் புரிய வரும். கண்மணி அந்த வீட்டில் சந்தோஷமாக இருந்தால் பரவாயில்ல, ஆனால் மாப்பிள்ளையாலேயோ அந்த வீட்டில் உள்ளவங்களாலேயோ கண்மணி மட்டும் கஷ்டப்பட்டு ரொம்ப மனசு வேதனைப்பட்டானா அப்போ தெரியும். ஆனால் அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை செஞ்சு நான் வெளியில் வந்துடுவேன். எனக்கு பணம் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா, உனக்கு நல்ல பேரும் கிடைக்க போகுது. இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே அங்கே மாப்பிள்ளையோட அப்பா நீ கேட்ட பணத்தையும் கொடுத்துருவாரு. எனக்கு பார்க்கவே சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. உடனே ராஜாங்கமும், வா ஈஸ்வரி, ஒன்னால தான் இன்றைக்கி நான் அம்புட்டு சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா? எவ்வளவோ வரலாம் தேடி எம்புட்டு பணம் செலவானாலும் கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு ஆசைப்பட்டேன்.
எந்த ஒரு வரனும் அமையல. ஆனால் உன்னால் இங்கே கண்மணிக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன்னை தான் வந்து பாராட்டி பேசிகிட்டு இருக்கோம். சொல்லப்போனால் உனக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு ராஜாங்க சொல்ல, எதுக்கு மாமா? நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதில் என்ன தப்பு இருக்குது? இதுக்காக நீங்கள் நன்றி சொல்லணுமா? அதெல்லாம் வேண்டாம். கண்மணியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க ஈஸ்வரி. மோகனா கொஞ்சம் கொஞ்சமாக கண்மணியை கவனிக்க, கண்மணி சரியாக சாப்பிடாம ரூம்ல இருந்து வெளியில் வராமல் எதையோ பற்றி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. உடனே அப்பத்தா கிட்ட சொல்கிறாங்க, அத்தை, என்னைக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்து பேசிட்டு போனாங்களோ அன்னையிலேருந்து கண்மணி சந்தோஷமே இல்லாமல் இருக்கா. ரூம்லேருந்து வெளியில் வரமாட்டேங்கிறா. கோயிலுக்கு போவான்னு பார்த்தா எங்கேயும் போகிறதும் இல்லை. என்ன நடக்குதுன்னு தெரியல. ஒருவேளை கண்மணிக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லாமல் இருக்குமோ, அதான் இப்படிலாம் நடந்துக்கிறாளா அப்படின்னு கேட்க, உடனே அப்பத்தாவும், என்ன மோகனா நீ, இத்தனை நாள் கழிச்சு ராஜாங்கத்துக்கு ஒரு நல்ல சம்மந்தி அமைஞ்சிருக்காரு, நல்ல ஒரு வரன் கிடச்சிருக்குன்னு எல்லாரும் எம்பிட்டு சந்தோஷமா இருக்கும், அதே சந்தோஷம் கண்மணிக்கும் இருக்கும். நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்கேன்னு கேட்க, இல்லத்த, கண்மணி சரியா சாப்பிட மாட்டேங்கிறா. கொடுத்து அனுப்புகிற சாப்பாடு அப்படியே இருக்கு. கண்மணி இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராதுல்ல. நான் போய் கல்யாணத்தை பற்றி கண்மணிக்கிட்ட பேசட்டுமான்னு கேட்க, நீ எதையும் பேச வேண்டாம். கண்மணி சின்ன புள்ள, அவளுக்கு என்ன தெரியும்? அவளுக்கு எது நல்லதுன்னு ராஜாங்கத்துக்கும் எங்களுக்கும் தெரியாதா? மாப்பிள்ளை பெரிய படிப்பு படிச்சிருக்காரு, நல்ல பிஸ்னஸ் செய்கிறாரு, கை நிறைய சம்பாதிக்கிற மாப்பிள்ளை கண்மணியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு விரும்பி வீடு தேடி வந்திருக்காரு. இதை விட ஒரு நல்ல வரன் கிடச்சிருமா என்ன? கண்மணிக்கு புரியலனாலும் நாம் தான் புரிய வைக்கணும். நம்மளெல்லாம் பிரிஞ்சு போகிற ஒரு மனவேதனையில் இருப்பாளே தவிர்த்து மற்றபடி இந்த கல்யாணத்தாலையும் கண்மணிக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. கண்மணிக்கிட்ட மெதுவாக பேசு. கோயிலுக்கு எங்கேயாவது போயிட்டு வர சொல்லு. அந்த ஆறுமுகத்தை வர சொல்லி கண்மணியை வெளியில் கூட்டிகிட்டு போக சொல்லு. கண்மணி வீட்டிலேயே இருக்கிறத விட அங்கே இங்கேன்னு போயிட்டு வந்தால் அவளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். நீ போய் மெதுவாக கண்மணிக்கிட்ட பேசு அப்படின்னு சொல்கிறாங்க அப்பத்தா. ஆறுமுகத்தோட ஞாபகத்தால் இங்கே கண்மணி அழுதுட்ருக்காங்க. அந்த சமயம் இங்கே மெதுவாக மோகனா போயிட்டு, கண்மணி என்னாச்சு கண்மணி, என்கிட்ட மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா, நான் பேசணும்னு நினைக்கும்போது யாரும் அதை கேட்க மாட்டேங்கிறீங்க. என் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அம்மா, நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இப்போதைக்கு இந்த கல்யாணம் வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது, எதுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்க? நீ வேறு யாரையாவது விரும்புறியா? இல்லை உன் மனசில் வேறு யாரும் இருக்காங்களா? அதனால தான் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லி உன் அப்பாவை தலகுனிய வைக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்க, பார்த்தீங்களா, நீங்கள் இப்படி பேசினா நான் எப்படிம்மா பதில் பேச முடியும்? நான் யாரையும் விரும்பலை. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். உங்களையும் அப்பாவையும் விட்டுட்டு இந்த வீட்டிலேருந்து போக எனக்கு மனசு வரலம்மா. நான் தனியாகவே கூட இருந்துக்கிறேன். ஆனால் இந்த கல்யாண பேச்சை இப்போ வந்து விட்டுற சொல்லுங்க. மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க ரொம்ப நல்லவங்க தான். அவங்கள நான் எந்த தப்பும் சொல்லலை. ஆனால் என் மனசுக்கு இப்போ கல்யாணம் செஞ்சால் சரிப்பட்டு வராதுன்னு தோணுது. நான் உங்கள் கூடயே இருந்துக்கிறேனேம்மா. ஏம்மா, நான் இந்த வீட்டில் இருக்கிறது உங்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கா? நான் எங்கேயாவது போயிடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. என்ன கண்மணி இப்படி பேசுகிற? உனக்காக உங்கள் அப்பா அங்கே இங்கேன்னு மாப்பிள்ளை பார்த்ததெல்லாம் உனக்கு தெரியும். உங்கள் அப்பா உன்னோட வாழ்க்கையை நினச்சி கஷ்டப்படுறதும் உனக்கு தெரியும். இப்படி ஒரு வரன் தேடி வந்திருக்கு, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுதுன்னு உன் அப்பா எம்பிட்டு செலவானாலும் பரவாயில்லன்னு எவ்வளோ சந்தோஷமாக இருக்காரு. ஆனால் நீ என்னடானா இப்படி எங்களை புரிஞ்சுக்காம பேசுகிற? நீ இந்த வீட்டில் இருக்கிறது எங்களுக்கு எப்படி கஷ்டமாக இருக்கும்? நீ எங்கள் கூடவே இருந்தால் சந்தோஷந்தான். ஆனால் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைய வேண்டாமா? அதனால தானடி இப்படி ஏற்பாடு பண்ணுறோம். அதுக்காக நீ சாப்பிடாம வெளியிலேயே வராமல் இப்படி என்னைக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்து உன்னை பார்த்துட்டு போனாங்களோ, கல்யாணத்தை பற்றி பேசிட்டு போனாங்களோ, அன்னையிலேருந்து ரூம்குள்ளேயே இருந்து யார்கிட்டையும் பேசாமல் இருந்தால் சரிப்பட்டு வருமா? நாங்கள் எல்லாரும் எப்பயும் உனக்கு துணையாக இருப்போம். நீ கவலைப்படாமல் கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடையும் செய்யணும். உனக்காக எவ்வளோ நகை வேணாலும் தரேன், எம்பிட்டு செலவானாலும் பரவாயில்லன்னு உங்கள் அப்பா உன் கல்யாண செலவை பார்த்து பார்த்து செய்யாமல் சந்தோஷமாக செஞ்சிட்ருக்காரு. ஆனால் நீ என்னடி இப்படி பேசிட்ட அப்படின்னு மோகனா மனசு வேதனைப்பட்டதுனால, ஆறுமுகத்தை தான் நான் விரும்புகிறேன்ற உண்மையை சொல்லலாம்னு நினைக்கும் போது அமைதியாகவே இருந்துடுறாங்க. அந்த சமயம் இங்கே மோகனா சொல்கிறாங்க, நான் ஆறுமுகத்தை வர சொல்லியிருக்கேன். நீ உடனே ஆறுமுகத்தோட வெளியில் எங்கேயாவது போயிட்டு வா, இல்லை கோயிலுக்கு கூட போயிட்டு வா. நீ சந்தோஷமாக இருக்கணும், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை, உன் அப்பா ராஜாங்கத்தோட ஆசை அப்படின்னு சொல்ல, வேண்டாமா, நான் எங்கேயும் வெளியில் போகலன்னு சொல்கிறாங்க. உடனே மோகனா, ஆறுமுகம் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு, கண்மணி எங்கே போகணும்னு ஆசைப்படுறாளோ எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போ. கண்மணி கோயிலுக்கு போகணும், நல்லா கோயிலில் போய் அவள் கல்யாணத்துக்காக நல்லா வேண்டிக்கிட்டு வரணும். நீ கண்மணியை பார்த்து கவனமாக கூட்டிகிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்ல, சரிம்மா நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு, கண்மணியம்மா நீங்கள் சீக்கிரமாக வாங்க, நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு ஆறுமுகம் அங்கேருந்து போக, கண்மணியும் ஆறுமுகத்துக்கிட்ட பேசணும்.
இப்படியே ஆறுமுகத்த கோயில்ல வச்சே என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்லணும். வேற வழி இல்ல. இது அம்மாவே நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்ப அமைச்சு குடுத்துருக்காங்க." அப்படின்னு சொல்லி உடனே இங்க வந்து அ கார்ல போகறதுக்காக கிளம்பி போறாங்க, கோயிலுக்கு போறதுக்காக. அங்க ஆறுமுகம் கார்ல அமைதியாவே இருக்காரு. பின்னாடி உட்காந்துட்டு இருந்த இங்க கண்மணி சொல்றாங்க, "என்ன ஆறுமுகம்? எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? நான் எவ்வளோ பெரிய கஷ்டத்துல இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல. எனக்கு உங்களால உதவி செய்ய முடியாதா? அவ்வளவுதானா நான் உங்கள விரும்புனது?" அப்படின்னு சொல்ல, "கண்மணி அம்மா, தப்பா நினைக்காதீங்க. நான் உங்க வாழ்க்கையில தலையிடணும், உங்களுக்கு பெரிய ஒரு கஷ்டத்த குடுக்கணும்னு நெனச்சதே இல்ல. நீங்க என்ன எப்படி விரும்புனீங்களோ, அதே மாதிரி இப்ப கூட நான் உங்கள விரும்பிட்டு இருக்கேன். உண்மையாவே உங்கள விரும்புறேன். ஆனா உங்க வீட்ல உங்க வாழ்க்கைக்காக ஒரு பெரிய இடத்து மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும்னு நெனைக்க, அதெல்லாம் நடக்க விடாம செஞ்சா, ய ய நானே ரொம்ப அவமானப்பட்டு நிக்க வேண்டியதா போயிரும். உங்க அப்பா, சேதண்ணன் எல்லாரும் என் மேல நம்பிக்கை வைக்க போய் தானே நான் தப்பு செஞ்சாலும் மன்னிச்சு எனக்கு ஒரு வேலைய குடுத்துருக்காங்க. என் அக்காவையும் நீங்க எல்லாரும் காப்பாத்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்க குடும்பத்துக்கு நான் நல்லது செய்யணும். யாரையும் தலகுனிய வச்சிடக்கூடாதுல்ல. அதனால தான் நான் உங்கள விரும்பின விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அப்படியே நான் இந்த விஷயத்த விட்டுட்டேன். இதுக்கு மேல நம்ம விரும்பினத பத்தியோ, இல்ல நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டத பத்தியோ பேச ஒண்ணுமே இல்லையே. உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா அது எனக்கு போதாதா? நான் இந்த வீட்ல எப்பயும் போல அவங்க சொல்ற வேலைய செஞ்சுக்கிட்டு நான் சந்தோஷமா இருந்துருவேன். என் குடும்பம் இப்ப நல்லா இருக்குன்னா, அதுக்கு காரணமே இங்க ராஜாங்க ஐயா, சேது அண்ணனு இவங்க எல்லாரும் தான். அவங்க பேச்ச கேட்டு நீங்க நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கோங்க. எனக்கு இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னே தெரியல. அம்மா கோயில் வந்துருச்சும்மா. நீங்க போய் நல்லா வேண்டிக்கிட்டு வாங்க. நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்ல, "இல்ல ஆறுமுகம் நீங்க வாங்க. என் கூட வாங்க. நான் உங்ககிட்ட பேசி ஆகணும்." அப்படின்னு சொல்லும்போது, "வேண்டாம்மா நான் இங்க இருக்கேன். நீங்க போய் கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு" சொல்லும்போது, "இவ்வளோ நேரம் நீங்க பேசுனீங்கல்ல ஆறுமுகம். இனி நான் பேசணும். நீங்க வாங்க ஆறுமுகம்." அப்படின்னு கோயிலுக்குள்ள ஆறுமுகத்த கூட்டிட்டு போறாங்க. கோயிலுக்குள்ள போன இங்க வந்து ஆறுமுகம் முன்னாடி நின்னு, இங்க கண்மணி அழுகுறாங்க. "இப்பவே நீங்க எனக்கு தாலி கட்டுங்க. நான் உங்கள விரும்புறதுனால, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். மத்தபடி எங்க அப்பா பார்த்த மாப்பிள்ளையும் வேண்டாம். நான் கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு மருமகளா போக எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. அதனால தான் அம்மா சொன்ன உடனே, நான் இத்தன நாள் வெளியிலேயே வராம இருந்தேன். கோயிலுக்கு வந்ததுக்கு காரணம் உங்ககிட்ட பேசணும். நீங்க எனக்கு தாலி கட்டணுன்றதுக்காக தான் உங்கள இங்க வர வைக்க முடியாதுன்னு, எங்க அம்மா மூலமா நான் இப்ப வந்து வந்திருக்கேன். நீங்களே என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்களேன். உங்கள மறந்துட்டு என்னால இன்னொரு வாழ்க்கை, அந்த கல்யாணத்த என்னால நெனச்சு கூட பார்க்க முடியல. எங்க அப்பா எனக்காக நெறையா பணம் தராரு. தேவையான நகையெல்லாம் வாங்கி குடுக்குறாரு. எனக்கு அத விட நான் நெனச்ச, நான் விரும்பின உங்க கூட வாழ்றது தான் எனக்கு முக்கியம்." அப்படின்னு கண்மணி அழுகுறாங்க. "இப்பவே எனக்கு தாலி கட்டி உங்க மனைவி ஆக்கிக்கோங்க. நீங்களும் நானும் விரும்புறோம். அதனால கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு என் அப்பா முன்னாடி தைரியமா நம்ம 2 பேரும் போய் நிப்போம். பிரச்சனை செஞ்சாலும் அப்புறம் மனசு மாறி எங்க அப்பா என்னை ஏத்துப்பாரு." அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கண்மணி. இப்படியெல்லாம் கண்மணி பேசுவாங்க. அதுக்காக தான் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தாங்கன்னு தெரியாத ஆறுமுகம், "என்னம்மா பேசுறீங்க? நீங்க எம்புட்டு பெரிய ஒரு இடத்துல இருக்கீங்க. ராஜாங்க ஐயாவோட பொண்ணு. உங்க அப்பா சாதாரண ஆளா? பெரிய பொறுப்பான ஒரு வேலையில இருக்காரு. நான் அவங்க குடும்பத்துல சாதாரண ஒரு வேலை செய்றவன். கார் டிரைவரா இருக்கேன். நான் உங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த குடும்பத்த அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க வேணும்னா தைரியமா இப்படி ஒரு முடிவெடுக்கலாம். ஆனா என்னால அப்படி ஒரு முடிவெல்லாம் எடுக்கவும் முடியாது. யோசிச்சு பார்க்கவும் முடியாது. அதுலயும் இப்போ உங்க வீட்ல உள்ளவங்க உங்களுக்கு கல்யாண ஏற்பாட செஞ்சுட்டு இருக்காங்க. ராஜாங்க ஐயாவா இருக்கட்டும், சேது அண்ணன் எல்லாரும் அவ்வளோ சந்தோஷமா இந்த ஏற்பாட செய்யும்போது, நான் உங்க கழுத்துல தாலி கட்டி உங்கள கூட்டிட்டு போயி அ அ ராஜாங்க ஐயா முன்னாடி நிக்க எனக்கு தைரியமும் கிடையாது. அப்படி நான் செய்யவும் மாட்டேன்." அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. "என்ன மன்னிச்சிடுங்கம்மா. உண்மையாவே நான் உங்கள விரும்பினேன். ஆனா உங்க குடும்பத்து மேல உள்ள பாசத்தாலயும், அக்கறையாலயும் நீங்க சொல்ற எதையும் என்னால இப்ப செய்யவே முடியாது. நான் உங்கள மறந்துட்டேன். நான் உங்கள விரும்பவும் இல்ல. அப்படி நெனச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இதுதான் என் முடிவு." அப்படின்னு சொல்லிடுறாரு ஆறுமுகம். உடனே கண்மணியும், "அப்ப சரி ஆறுமுகம். நீங்க என் பேச்ச கேட்க மாட்டீங்க. நான் எதுக்கு எங்க அப்பா பேச்ச கேட்கணும்? என் அண்ணன் பேச்ச கேட்கணும்? நான் இங்கேருந்து வரப்போறதும் இல்ல. எனக்கு அந்த கல்யாணம் நடக்க போறதும் இல்ல. நீங்க கிளம்பி போங்க. எல்லாரும் வந்து கேட்கட்டும். நான் உண்மைய சொல்றேன். ஆறுமுகமும் நானும் விரும்பினோம். நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டோம்னு சொல்றேன். இதுல யாருக்கு பிரச்சனை வந்தாலும் எனக்கு கவலை இல்லன்னு சொல்ல, வேண்டாம்மா. என்னையும் மாட்டி விட்டுறாதீங்க. என் குடும்ப நிலைமை உங்களுக்கு தெரியும். என் அக்கா பொண்ணுன்னு எல்லாரையும் நான் தானே பார்த்துக்கிறேன். நீங்க இப்படி அடம் பிடிச்சீங்கன்னா, அப்புறம் இத்தன நாள் என் மேல நீங்க வச்சிருந்த அந்த அ ஒரு மரியாதை ஒண்ணும் இல்லாம போயிரும். என் குடும்பத்த பார்த்துக்கணும்னு நீங்க நெனச்சீங்கல்ல, அந்த ஒரு நல்ல எண்ணமே எனக்கு போதும். நீங்க கிளம்பி வாங்கம்மா." அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போயிடுறாரு ஆறுமுகம்.
இங்கே வந்து கோயிலுக்கு வந்த கண்மணி வந்து ரொம்பவே அழுகுறாங்க. என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படியெல்லாம் ஆகுது? நான் நல்லபடியாக இருந்திருந்தா எப்போவோ நான் நல்லா படித்து பெரிய ஆளாக இருப்பேன். ஆனால் எனக்கு ஏற்கனவே இப்படி ஒரு பிரச்சனை. இதில் கல்யாணம் நடக்காதுன்னு இத்தனை நாள் என் அப்பா கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. இப்போ தான் ஆறுமுகத்தை விரும்பினேன். அதுக்குள்ளே பிடிக்காத கல்யாணத்தை வேற ஏற்பாடு செய்கிறாங்க. யார்கிட்ட என்ன சொல்கிறது? எப்படி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு கோயிலுக்கு போன கண்மணி அழுது வேண்டிக்கிறாங்க. எப்படியாவது இந்த கல்யாணம் நிற்கணும். நீ தான் எனக்கு உதவி செய்யணும். உன்னால் மட்டும்தான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியும் அப்படின்னு கோயிலுக்கு போன கண்மணி நல்லா வேண்டிக்கிட்டு அழுதுகிட்டே அங்கே மறுபடியும் வராங்க. ஆறுமுகத்துக்கிட்ட எதுவுமே பேசாமல் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. இங்கே கண்மணி வீட்டுக்கு வரதை பார்த்துட்டு அப்பத்தா பாத்தியா மோகனா, கண்மணி இப்போ வெளியில் சந்தோஷமாக கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டா. இதை போய் நீ தப்பாக நினச்சிக்கிட்டு கண்மணிக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலையான்னு நீயா எதையோ யோசிச்சுட்டு இருக்காத. உன் பொண்ணுக்கு என்னென்ன தேவைன்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து எடுத்து வை. அப்புறம் சீக்கிரமாக கல்யாணம் ஆனதுக்கப்புறமா கண்மணிக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்க போகுது பாரேன் அப்படின்னு அப்பத்தாவும் மோகனா கிட்ட சொல்கிறாங்க. பெரிய பெரிய ஹோட்டலுக்கு ஓனராக இருக்கிற கண்மணிக்கு பார்த்த மாப்பிள்ளை தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு அந்த ஹோட்டலை நிறைய பிரச்சனை செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோட்டலை நம்பி வரவங்களுக்கு அந்த மாப்பிள்ளை பிரச்சனை செய்கிறது மட்டும் இல்லாமல் அதன் மூலமாக எவ்வளோ லாபம் பார்க்க முடியுமோ அவ்வளோ லாபம் பார்க்குறாரு. அதனால் அந்த மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸும் சந்தோஷமாக இருக்காங்க. இதில் தப்பு செய்கிற மாப்பிள்ளையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. அதில் மாட்டிக்கிட்ட ஒரு பொண்ணு நந்தகுமார் மாப்பிள்ளைய பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க. நான் இன்னொருத்தரை விரும்புகிறேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லியும் இந்த நந்தகுமார் என் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை செஞ்சு என்னையே ஏமாத்திட்டாரு. என் வாழ்க்கையவே இவன் ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டான். இப்போ தான் எனக்கு தெரிய வருது, என்ன அவமானப்படுத்தின இந்த ஆளை நான் சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு கண்மணியோட மாப்பிள்ளைய சும்மா விடக்கூடாதுன்னு அந்த பொண்ணு ஒரு முடிவெடுக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வருது, இந்த மாப்பிள்ளை வந்து கண்மணியை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறது. அது மட்டும் இல்லாமல் இவங்க வீட்டில் உள்ளவங்க ராஜாங்க வீட்டில் தான் பொண்ணு பார்த்துருக்காங்க. கண்மணிக்கும் இவருக்கும் கல்யாணம் நடக்க போகிறது அந்த பொண்ணுக்கு தெரிய வர இந்த மாப்பிள்ளைய சும்மாவே விடக்கூடாது. இவன் அடுத்தவங்களோட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செய்வான். ஆனால் அவனுக்கு ஒரு நல்ல இடத்துல, அதுவும் பெரிய இடத்துல பொண்ணாக பார்த்து கல்யாணத்தை செஞ்சுப்பான். எங்களை ஏமாத்துன மாதிரி வேற யாரையும் இந்த நந்தகுமார் ஏமாத்திரவே கூடாது. இந்த ஆளுக்கு எப்படி கல்யாணம் நடக்குதுன்னு நான் பார்க்குறேன். இவனை பற்றின ஆதாரம் என்கிட்ட நிறையா இருக்குது. நான் இதை கண்டிப்பாக ராஜாங்கத்துக்கிட்ட காமிப்பேன். அவர் ஒரு பொறுப்பான வேலையில் இருக்கார். அவரோட குடும்பத்தில் இவனால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. என்னதான் என்னால் வந்து சரியாக நான் தான் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன். ஆனால் அந்த கண்மணிக்கு இந்த கல்யாணம் நடந்தா, அதுவும் இந்த நந்தகுமாரை நம்பி கல்யாணம் நடந்தா, இந்த மாப்பிள்ளையால் கண்மணியோட வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்காது அப்படின்னு இந்த பொண்ணுக்கு தெரிய வர உடனே ஆதாரத்தோட ராஜாங்கத்தை பார்க்கணும். அவங்க மாப்பிள்ளையாக பார்த்து வச்சிருக்கிற அந்த நந்தகுமாரை பற்றின உண்மையை சொல்லணும் அப்படின்னு இந்த பொண்ணு முடிவெடுக்கிறாங்க. ஆனால் நந்தகுமாருக்கு இதெல்லாம் தெரியாததுனால மாப்பிள்ளை அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கார். நிறைய பணம் வருது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ரொம்ப வசதி வாய்ப்போடு இருக்கிறதுனால நினச்ச எல்லாமே கிடைக்குதுன்னு சந்தோஷமாக இருக்க. இங்கே வந்து மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு கேட்குறாரு, நீ நினைக்கிறது ஒன்று, ஆனால் உனக்கு என்ன, அந்த ராஜாங்கத்தோட பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உன் அப்பா முடிவெடுத்திருக்காரு, அந்த பொண்ணை உண்மையாகவே விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்க உடனே மாப்பிள்ளை சொல்கிறாரு, நீ என்ன நினச்சிட்ருக்க என்னை பற்றி? நான் அந்த பொண்ணை விரும்பலை. சொல்லப்போனால் என் அப்பாவுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதம் சொன்னேன். எனக்கு அந்த ராஜாங்கத்தோட சொத்து பணம் வேணும். அதுக்காக வேற வழி இல்லாமல் முடிவெடுத்திருக்கேன். நான் உண்மையாகவே கல்யாணம் பண்ணிக்கணும்னா நான் எதிர்பார்க்குற பொண்ணு அந்த கண்மணி கிடையவே கிடையாது. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா எப்பயும் போல் அவங்களே என்னை புரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்கத்தால் மட்டும் இல்லை, யாராலையும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா எனக்கு சேர வேண்டிய பணம், வர வேண்டிய சொத்துன்னு எல்லாம் கிடச்சிரும்ல. அதுக்கப்புறமா நான் பேசிக்கிறேன். ஆனால் அது வரைக்கும் என்னை பற்றி யாருக்கும் தெரிய போகிறதில்ல அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு இங்கே வந்து மாப்பிள்ளை. இன்னொரு பக்கம் கல்யாண ஏற்பாடெல்லாம் ரொம்ப நல்லபடியாக போயிட்டுருக்கு. இங்கே வந்து மாப்பிள்ளை ஏமாத்துற அந்த பொண்ணு ஆதாரத்தை காமிச்சு கல்யாணத்தையும் நிப்பாட்டணும். இங்கே மாப்பிள்ளைய போலீஸில் மாட்டி விட்டு சரியான பாடம் புகட்டணும். என் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்ச இந்த கண்மணியை கல்யாணம் பண்ணிக்க போகிற இந்த மாப்பிள்ளைய சும்மா விடக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கிறதுனால இங்கே வந்து ராஜாங்கத்தை தேடி வரணும்னு நினைக்கிறாங்க. இங்கே சேதுவும் வீட்டுக்கு வர தமிழ்செல்வி சொல்கிறாங்க, நான் சொன்னதை யோசிச்சு பார்த்தீங்களா? கண்மணிக்கிட்ட பேசுனீங்களா? உண்மையாகவே கண்மணி விரும்பி இந்த கல்யாணத்தை செஞ்சுக்க போகிறாளான்னு கேட்க, உனக்கு என்ன, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி கண்மணியும் ஏதாவது தப்பாக வந்து யாரையும் விரும்புகிறான்னு நீ சொல்கிறியா? என் தங்கச்சிக்கிட்ட நான் கேட்டுட்டேன்.
கண்மணி மனசில் யாரும் இல்லை, எங்கள் அப்பா பேச்சை மீறி எதுவுமே செய்ய மாட்டேன்னு என்கிட்ட சொல்லிட்டா. நீ உன் வேலையை போய் பாரு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் அப்பாவை நான் தலகுனிய வச்சேன், அந்த ஒரு தப்பை கண்டிப்பாக கண்மணி செய்யவே மாட்டா. அவளுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம்தான். இந்த கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டு கண்மணி ரொம்ப சந்தோஷமாக வாழ தான் போகிறா. அதை நீ பார்க்க தான் போகிற. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலான்னு ஏதாவது திட்டம் போட்ட தமிழ்செல்வி, அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். நீ எதுக்காக இப்படி கண்மணி கல்யாணத்தை விரும்பி தான் செஞ்சுக்கிறாளான்னு கேட்டுட்டு இருக்கியோ எனக்கு தெரியல. எல்லாம் ரொம்ப நல்லபடியாக நடக்குது. நீ எதுவும் செய்யாமல் இருந்தால் சரிதான். உனக்கு தான் படிப்பு முக்கியமாச்சே, போய் உன் வேலையை பாரு. அதை விட்டுட்டு என்னவோ என் குடும்பத்து மேலே அக்கறை இருக்க மாதிரி வந்து பேசிட்டு இருக்க. என் முன்னாடியே நிற்காது, கிளம்பி போ அப்படின்னு சொல்ல தமிழ்செல்வி யோசிக்கிறாங்க. என்னது இது, இங்கே கண்மணி என்கிட்ட உதவி கேட்டா, இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு என்கிட்ட வந்து பேசினா. அப்புறம் தன்னுடைய அண்ணன் சேதுக்கிட்ட ஏன் உண்மையை சொல்லாமல் மறைச்சிட்டா. நான் தானே அப்புறம் வந்து பொய் சொன்ன மாதிரி ஆயிரும். கண்மணியே ஒரு முடிவெடுக்கட்டும், இதில் நாம் என்னன்னு சொல்லி தலையிடுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு தமிழ்செல்வி யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அங்கே மாப்பிள்ளைய பற்றின உண்மை தெரிஞ்ச அந்த பொண்ணு ஆதாரத்தோட வராங்க. தமிழ்செல்வி காலேஜுக்கு கிளம்பிட்டு இருக்க அந்த சமயம் அவங்க வந்து கேட்குறாங்க, அக்கா அந்த கண்மணிக்கு கல்யாணம் எங்கே நடக்குது அப்படின்னு சொல்ல, நீங்கள் கண்மணியோட ஃப்ரெண்டா, கல்யாணத்துக்கு வந்திருக்கிறீங்களான்னு தமிழ்செல்வி கேட்குறாங்க. இல்லைக்கா, நான் ஃப்ரெண்டு இல்லை, அவங்கள காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கேன். இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுக்கா. மாப்பிள்ளை இவங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி நல்லவரே இல்லைக்கா அப்படின்னு தமிழ்செல்வி கிட்ட சொல்ல, என்னம்மா சொல்கிற, நீ என்ன சொல்கிற, ஒன்றும் புரிய வரலையேன்னு கேட்கும்போது ஆதாரத்தை காமிக்கிறாங்க. அந்த மாப்பிள்ளைய பற்றின எல்லா ஆதாரத்தையும் பார்த்துட்டு தமிழ்செல்வி பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆளையா கண்மணி கல்யாணம் பண்ணிக்க போகிறா? இந்த மாப்பிள்ளைய தான் ரொம்ப நல்லவர்னு செய்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாரா? நான் அப்போவே நினச்சேன் இந்த எதுவும் பிரச்சனை வரும்னு. ஏன்னா ஈஸ்வரி பார்த்த மாப்பிள்ளையாச்சே. ஈஸ்வரி அந்த குடும்பத்துக்கு பெருசாக நல்லதே செய்ய மாட்டாங்க. மனசு மாதிரி ஈஸ்வரி இந்த கண்மணிக்கு இவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயம் செஞ்சுருக்காங்கன்னு நினச்சேன். தன்னுடைய அண்ணன் பையன்தான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு பேசி கல்யாண ஏற்பாடு செய்யும் போதே ஈஸ்வரி மேலே சந்தேகம் வந்தது. சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் ஈஸ்வரி இப்படியெல்லாம் வேற செஞ்சுருக்காங்கல்ல அப்படின்னு கோவமாக யோசிக்க ஆரம்பிக்கிற தமிழ்செல்வி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாப்பிள்ளையை பற்றி வேற என்னெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்க நடந்த எல்லா உண்மையும் அவங்க சொல்கிறாங்க. இதை அப்படியே சும்மா விடக்கூடாது, இன்னைக்கு காலேஜுக்கு போகலனாலும் பரவாயில்ல, ராஜாங்க மாமா கிட்ட உண்மையை சொல்லியே ஆகணும்னு அங்கே வந்த பொண்ணையும் ராஜாங்க முன்னாடி கூப்பிட்டு போகிறாங்க. உடனே தமிழ்செல்வியை பார்த்துட்டு இங்கே அப்பத்தா சொல்கிறாங்க, என்ன தமிழ், நீ காலேஜுக்கு போகலையா, கல்யாணத்துக்கு வந்திருக்கியான்னு கேட்க, அப்பத்தா நான் ஒன்றும் கல்யாணத்துக்கு வரல, உண்மை என்னன்னு உங்கள் எல்லாருக்கும் நிரூபிக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லும்போது உடனே ராஜாங்கம், இப்போ யார்கிட்டையும் பேச நான் தயாராக இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்மணிக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் நடக்க போகுது. மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க வந்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன பேச வேண்டியது இருக்குது? நீ அப்புறமா எதனாலும் வந்து பேசிக்க. இந்த வீட்டுக்குள்ளேயே வரமாட்டேன்னு சொன்னேன், இப்போ எதுக்கு வந்த தமிழ்செல்வி அப்படின்னு கேட்க, மாமா நான் எனக்காக பேச வரல, கண்மணியோட வாழ்க்கையில் நீங்கள் ஒரு தப்பான முடிவெடுத்திருக்கீங்க, அதை சரி செய்யறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லும்போது, நான் எந்த முடிவெடுத்தாலும் அது சரியாக தான் இருக்கும், தப்பாக வாய்ப்பே கிடையாது, நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இல்லை மாமா, மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்களை பற்றி பேசணும், மாப்பிள்ளையை பற்றி பேசணும்னு சொல்ல, மாப்பிள்ளையை பற்றி பேசவோ அவங்க குடும்பத்தை பற்றி பேசவோ உனக்கு தகுதி இல்லை. நீ எதை பற்றியும் பேச வேண்டாம், போய் உன் படிப்பை பாரு, உன் வேலையை பாரு, நாங்கள் இந்த கல்யாணத்துக்கு உன்னை பெருசாக கூப்பிடவே இல்லையேன்னு சொல்லும்போது இங்கே தமிழ்செல்வி அவமானப்பட்டு நிற்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஈஸ்வரி, சாவித்திரின்னு எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஆனால் தமிழ்செல்வி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, உண்மையை சொன்னால் அப்புறம் என்னை பற்றி இவங்க எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொன்னால் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க மாட்டீங்க மாமா, ஆதாரத்தை பாருங்கள், மாப்பிள்ளை எப்படிப்பட்டவர்னு அப்போயாவது புரிய வரும். இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, தப்பான ஒரு முடிவெடுத்துட்டேன்னு நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டாமா அப்படின்னு மாப்பிள்ளைய வசமாக மாட்டி விடணும்னு வந்த அந்த பொண்ணுக்கிட்ட இருந்த ஆதாரத்தை எடுத்து ராஜாங்க முன்னாடி காமிக்கிறாங்க. அதை பார்க்க கூட முடியாத ராஜாங்கம், என்னது இது அப்படின்னு கேட்க, உங்கள் மாப்பிள்ளையோட லட்சணம், நீங்கள் கண்மணிக்காக பார்த்த மாப்பிள்ளை எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா? எவ்வளோ தப்புக்கு மேலே தப்பு செஞ்சு அந்த தப்பெல்லாம் மறைச்சி இந்த கல்யாணத்தை செஞ்சுக்கணும்னு நினச்ச அந்த மாப்பிள்ளை ரொம்ப நல்லவரும் இல்லை, கண்மணியை உண்மையாக விரும்பி அவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கவும் இல்லை. சொல்லப்போனால் அவர் இந்த மாதிரி நிறைய தப்பெல்லாம் செஞ்சுருக்காரு, அவரால் நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க, அதில் ஒருத்தவங்க தான் இவங்க அப்படின்னு சொல்ல, அங்கே வந்து அந்த பொண்ணும் ராஜாங்க முன்னாடி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. நான் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு, நான் விரும்பினவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன், ஆனால் என் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சது நீங்கள் உங்கள் பொண்ணுக்காக பார்த்த அந்த மாப்பிள்ளை தான். அவரை நம்பி நீங்கள் இன்னும் ஏமாந்து போயிடாதீங்க, என்ன மாதிரி நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க, அவங்க எல்லாரும் வந்து உண்மையை சொல்லுவாங்க, கண்டிப்பாக உங்கள் மாப்பிள்ளையை நாங்கள் போலீஸில் மாட்டி விட தான் போகிறோம்,
இப்போ கூட நான் உங்ககிட்ட என் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்கிறதுக்காக வரலை. இந்த கல்யாணம் நடந்தால் எங்களை மாதிரியே தான் உங்கள் பொண்ணும் அவமானப்பட்டு நிற்பாங்க, ஏமாந்து போய் நிற்பாங்க. அந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்னு உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த உண்மையை சொல்லி அந்த மாப்பிள்ளையை வசமாக மாட்டி விடணுன்றதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஆதாரத்தெல்லாம் பார்த்துட்டு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு கண் கலங்கி நிற்கிற ராஜாங்கத்துக்கு அவ்வளோ கோபம் வருது. அந்த சமயம் மாப்பிள்ளை வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமாக ராஜாங்கத்தோட வீட்டுக்கும் வந்துடுறாங்க. உடனே ஈஸ்வரி நினைக்கிறாங்க, மாப்பிள்ளை வசமாக மாட்டிக்கிட்டாரு. நானும் என் அண்ணன்கிட்ட மாப்பிள்ளையை பற்றி சரியாக விசாரிக்கல. இன்னைக்கு பெரிய பெரிய ஹோட்டலோட ஓனராக இருக்குன்னு சொன்னேன். அந்த மாப்பிள்ளையும் இப்படிப்பட்ட நிறைய பேரை ஏமாத்திருக்கானே, இவனெல்லாம் நம்பி எப்படி இனி கல்யாணம் நடக்கும், நானும்லாம் வசமாக மாட்டிப்பேன் அப்படின்னு நினைக்கும்போது மாப்பிள்ளையோட அப்பா சிரிச்சுக்கிட்டே ராஜாங்கத்துக்கிட்ட, சம்மந்தி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சந்தோஷமாக பேசும்போது எல்லாரும் பேரதிர்ச்சியோட நிற்கிறாங்க. மாப்பிள்ளையோட லட்சணம் என்னன்னு இங்கே தமிழ்செல்வி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு, ராஜாங்கம் இந்த கல்யாணம் நடக்காது, என் பொண்ணுக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேண்டவே வேண்டாம், மாப்பிள்ளையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கேன்னு அங்கே மாப்பிள்ளையோட அப்பா முன்னாடி சொல்ல, உடனே மாப்பிள்ளையோட அப்பாவும், என்ன சம்மந்தி பேசுகிறீங்க, சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாருக்கிட்டேயும் பத்திரிக்கை கொடுத்து கல்யாணத்துக்காக வர வச்சுருக்கோம், நீங்கள் என்ன திடீர்னு இப்படி ஒரு முடிவெடுத்து எங்களை அவமானப்படுத்த நினைக்கிறீங்களா, ஈஸ்வரி உங்களை நம்பி தானே இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்தது, என்ன இந்த ராஜாங்கம் இப்படி பேசுகிறாருன்னு கேட்க, உடனே ஈஸ்வரி, அண்ணே நீ செஞ்சது பெரிய தப்பு, உன் பையன் என்னென்ன செஞ்சுருக்கான்னு உனக்கு தெரியுமா, இப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளைக்கு எப்படி நான் எங்கள் வீட்டு பொண்ணை கொடுக்க முடியும் அப்படின்னு பேச, என்ன ஈஸ்வரி இந்த கல்யாணம் நடந்தால் இந்த எவ்வளோ சொத்து வருதோ எவ்வளோ பணம் வருதோ அதுலேருந்து எனக்கு ஒரு லாபம் நீங்கள் தரணும்னு நீங்கள் சொல்ல போய் தானே நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன், என்னவோ இப்போ ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுகிறீங்க, என் பையன் மேலே என்ன தப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வந்தது, என் பையன் எந்த தப்பும் செய்யலை, அவன் ரொம்ப நல்லவன், எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்லாம் தனியாக இருந்து பார்த்துக்கிறான், என் பையனை யாரும் தப்பாக பேசாதீங்கன்னு சொல்ல, உடனே இருந்த ஆதாரத்தை அப்படியே மாப்பிள்ளை வீட்டில் உள்ள எல்லாரும் முன்னாடியும் ராஜாங்க காமிக்க, அங்கே வந்த பொண்ணும் நடந்த எல்லாத்தையும் சொல்லி ரொம்ப கோவமாக மாப்பிள்ளையை வெளுத்து வாங்குறாங்க. என்ன சொன்னீங்க, உங்கள் பையன் ரொம்ப நல்லவனே இப்படி ஒரு கல்யாணம் செஞ்சு வைக்கிறீங்களா, அவன் என்னெல்லாம் செஞ்சுருக்கான்ற ஆதாரம் என்கிட்ட இருக்குது, நான் இதெல்லாம் போலீஸ்கிட்ட கொடுத்து உங்கள் குடும்பத்தையே மாட்டி விட போகிறேன், அப்புறம் இந்த கல்யாணம் நடக்காதுல்ல, நான் தான் இந்த ஆதாரத்தை கொண்டு வந்தேன், என்ன ஞாபகம் இருக்கா அவங்களுக்குன்னு அந்த மாப்பிள்ளை கிட்ட கேட்க, தலை குனிஞ்சு நிற்கிறாரு மாப்பிள்ளை. இந்த பொண்ணு வசமாக மாட்டி விட்டுட்டாலே, இவ என்னை பற்றின உண்மையெல்லாம் சொல்லி இந்த கல்யாணத்தையும் நிப்பாட்டி வர இருந்த சொத்து பணம்னு எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டாலே அப்படின்னு வசமாக மாட்டிக்கிட்ட மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை வீட்டில் உள்ள எல்லாரும் அவமானப்பட்டு நிற்க, அந்த சமயம் உடனே ராஜாங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க, இது ஈஸ்வரியோட வேலை தான், ஈஸ்வரி ஏதோ நம்ம குடும்பத்துக்கு நல்லது செஞ்சுட்டா, என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வரனை கொண்டு வந்துட்டான்னு இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு அம்புட்டு சந்தோஷப்பட்டேன், நல்ல வேலை இந்த ஆதாரம் கிடைக்க மாப்பிள்ளையோட லட்சணம் என்னன்னு தெரிய வந்தது, ஆனால் இந்த குடும்பத்தை நான் சும்மா விட போகிறது கிடையாது, சன்னாசி போலீஸை வர சொல்லு, இப்போவே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, உடனே சன்னாசி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. பொண்ணு கேட்டு வந்து சொத்துக்காக ஆசைப்பட்டு தன்னுடைய பையனை பற்றின உண்மையை மறைச்சி எங்கள் குடும்பத்தை ஏமாற்றி இங்கே கல்யாணம் பண்ணணும்னு நினச்ச இந்த மாப்பிள்ளை நல்லவரே இல்லை, நிறைய பேர் அவர் ஏமாத்திருக்காரு, பெரிய ஹோட்டலோட ஓனராக இருக்கிறன்ற திமிரில் அவன் என்னெல்லாம் செஞ்சுருக்கான் தெரியுமா அப்படின்ற உண்மையை சொல்லி ஆதாரத்தையும் கொடுத்து போலீஸில் மாட்டி விடணும் அப்படின்னு ஃபோன் பண்ணி போலீஸை வர வைக்க, அங்கே வந்த போலீஸும் மாப்பிள்ளையை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. ஆதாரம் இருக்கிறதுனால மாப்பிள்ளை பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணியிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸும் நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க, இவங்க யாரையும் சும்மா விட போகிறதில்லன்னு கல்யாணத்துக்காக ரொம்பவே சந்தோஷமாக வந்த மாப்பிள்ளை வீட்டில் உள்ள எல்லாரையும் போலீஸ் வெளுத்து வாங்கி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்படிப்பட்ட ஆளுங்க வெளியிலேயே வரக்கூடாதுன்னு சொல்லி மாப்பிள்ளை வீட்டில் உள்ள எல்லார் மேலேயும் ராஜாங்கம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ராஜாங்க பெரிய பொறுப்பில் இருக்கிறதுனால அங்கே வந்த பொண்ணுக்கும் அவங்க பக்கம் நியாயம் இருக்கிறதுனால தப்பு செஞ்ச மாப்பிள்ளைக்கு சரியான பதில் கிடைக்குது. அங்கேருந்து அந்த பொண்ணும் கிளம்புறாங்க. ஆனால் நன்றி சொல்கிறாரு ராஜாங்கம், நீங்கள் உண்மையை சொல்லலைன்னா என் பொண்ணோட வாழ்க்கை என்ன வேணாலும் ஆயிருக்கும், நல்ல வேளை சரியான நேரத்தில் மாப்பிள்ளை எப்படிப்பட்டவர்ன்ற உண்மையை நிரூபித்து என் பொண்ணோட வாழ்க்கையவே நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் கல்யாணத்துக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் நான் என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்வேன்னு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி அங்கேருந்து அனுப்புகிறாங்க. அப்போ தான் தமிழ்செல்வியை பார்த்து ராஜாங்கம் கேட்குறாரு, என்னை மன்னிச்சிருமா தமிழ்செல்வி, உனக்கு இந்த வீட்டுக்குள்ளே வர தகுதியே இல்லைன்னு சொன்னேன், ஆனால் சரியான நேரத்தில் அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வர போய் தான் உண்மை என்னன்னு தெரிய வந்தது, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு கண் கலங்கி நிற்க, எல்லார் முன்னாடியும் ஈஸ்வரியை வெளுத்து வாங்குறாங்க தமிழ்செல்வி. பார்த்தீங்களா, நம்ம வீட்டில் உள்ள எல்லாரும் நல்லவங்க தான், ஆனால் கண்மணி வாழ்க்கையில் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சிருந்தே இப்படி ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு நினச்சதுக்கு காரணம்
பணம், சொத்து இதெல்லாம் உங்களுக்கு வரணுன்றதுக்காக தானே இப்படி செய்ய அசிங்கமா இல்லை? எப்படி மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க உண்மை தெரிஞ்சிருந்தும் உண்மையை மறைச்சி இப்படி ஒரு கல்யாண ஏற்பாடை செஞ்சாங்களோ, அதே மாதிரி பணத்துக்காக மாப்பிள்ளைய பற்றி நீங்கள் சரியாக புரிஞ்சிக்காம இப்படி ஒரு கல்யாண ஏற்பாடை செஞ்சு இங்கே கண்மணியோட வாழ்க்கையை பற்றியே நினைக்காம இருந்தீங்களே, உங்களையும் சும்மா விடக்கூடாது. சொல்லப்போனால் ஈஸ்வரி, உங்களையும் போலீஸில் மாட்டி விட்டாதான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். தப்பு செஞ்சது மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க மட்டும் இல்லை, நீங்களும் தான் அப்படின்னு சொல்ல இருந்த கோவத்தில் ராஜாங்கம் தமிழ்செல்வி பேசுகிறத புரிஞ்சுக்கிட்டு ஈஸ்வரியை ரொம்ப கோவமாக வெளுத்து வாங்குறாரு. நீ நம்ம குடும்பத்துக்கு நல்லது செஞ்சேன்னு நினச்சேன், ஆனால் இப்படி என் பொண்ணு வாழ்க்கையை பற்றி யோசிக்காம இப்படி ஒரு குடும்பத்தை ரொம்ப நல்ல குடும்பம்னு பொய் சொல்லி ஏமாற்றி, அதுவும் அவங்களுக்கு நான் தரேன்னு சொன்ன பணத்தை நீ வாங்கணும்லாம் ஏற்பாடு பண்ணல. அப்போவே உன்னை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இனி இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சு கண்மணி வாழ்க்கையில் பிரச்சனை செய்யணும்னு நினச்சி திட்டம் போட்ட நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. என் முகத்தில் முழிக்காமல் இங்கேருந்து கிளம்பி போயிரு. இனி இந்த வீட்டில் இருக்க உனக்கு தான் தகுதி இல்லைன்னு ஈஸ்வரியை வெளுத்து வாங்குறாரு ராஜாங்கம். ராஜாங்கம் பேசுகிற பேச்சுக்கு பதில் பேச முடியாமல் அவமானப்பட்டு நிற்கிறாங்க ஈஸ்வரி. எல்லார்கிட்டேயும் ஈஸ்வரி மன்னிப்பு கேட்குறாங்க. ராஜாங்கம் கண் கலங்கிக்கிட்டே நினைக்கிறாங்க. எப்படியோ உண்மை தெரிஞ்சு இந்த மாப்பிள்ளை நல்லவரே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு போலீஸில் மாப்பிள்ளை குடும்பத்தையே வசமாக மாட்டி விட்டுட்டோம். கண்மணியோட வாழ்க்கையில் நல்ல வேலை, எந்த பிரச்சனையும் நடக்கல அப்படின்னு கண் கலங்கி நிற்கிறாரு ராஜாங்கம். தமிழ்செல்வி இந்த கல்யாணத்தை பற்றி ஏதோ சந்தேகப்பட்டு நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தா. நாம தான் தமிழ்செல்வியை நம்பாமல் ரொம்ப திட்டிட்டோம். தமிழ்செல்வி சொன்னது எல்லாமே சரிதான். அதனால தான் இங்கே கண்மணியோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் நடக்கல. இனியாவது தமிழ்செல்வி பேசுகிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தமிழ்செல்வியை நினச்சி சந்தோஷப்படுறாரு சேது.